நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரத்னவேல் அவர்கள் பேசுவார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் கோரிக்கைக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். முதலில் இந்த தலைப்பு பெரம்பலூருக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த பெரம்பலூரில் தான் அதிக படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், சிந்தித்து செயல்படக்கூடிய நடுநிலையாளர்கள் வாழுகிற மண் என்பதால் இந்த தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் படித்துவிட்டு அரசு வேலை கிடைக்காமல் தவித்து வருகிறார்கள். சில இளைஞர்கள் தனியார் நிறுவனங்களில் குறைந்த சம்பளத்திற்கு வேலை பார்த்து வருகிறார்கள். இந்த அவல நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான். கர்நாடகாவில் அரசு வேலை என்றால் அங்கே கன்னடர்களுக்குத்தான் முன்னுரிமை, ஆந்திராவில் அரசு வேலை என்றால் அங்கே தெலுங்கர்களுக்குத்தான் முன்னுரிமை, கேரளாவில் அரசு வேலை என்றால் அங்கே மலையாளிக்குத்தான் முன்னுரிமை, தமிழ்நாட்டில் அரசு வேலை என்றால் இங்கே வட மாநிலத்தவர்கள் தான் முன்னுரிமை என்கின்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் ஈழத்தில் என் தொப்புள் கொடி உறவுகளுக்கு என்ன நேர்ந்ததோ அதேதான் இங்கேயும் நேரும். அறிவிச்சிறந்த பெருமக்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிடம் என்ற பெயரிலே தமிழர் அல்லாதவரை ஆட்சி பிடிப்பதும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலையை தட்டி பறிப்பதையுமே இந்த திராவிடம் கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த திராவிடத்தை துடைத்து தூர போடுவதற்காகத்தான் சீமானும் சீமானின் தம்பி தங்கிகளும் நாங்கள் செத்தாலும் சரி எம் இனம் எழுந்தால் போதும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு போராடி வருகிறோம். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளர்ப்பதற்கு எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை! நாம் தமிழர் கட்சி துவங்கிய காலங்களில் அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ச்சியாக சிறைப்படுத்தினார்கள். நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களை முடக்கினார்கள். பல அவதூறுகளை கையில் எடுத்தார்கள். பல லட்சுமிகளை இறக்கிவிட்டார்கள். இப்பொழுது சினிமா பைத்தியங்களை இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இந்த சினிமா பைத்தியம் மட்டுமல்ல, நீ மருத்துவமனையில் இருக்கும் பைத்தியங்களை கொண்டு வந்து இறக்கிவிட்டாலும் எல்லா பைத்தியங்களுக்கும் எங்கள் அண்ணன் வைத்தியம் பார்ப்பார். முத்தி போன பைத்தியமான உங்களுக்கே வைத்தியம் பார்க்கும்போது இந்த சாதாரண பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்காம விட்டு விடுவார். இதில் இப்போ தவேக தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த இனத்தின் விடுதலைக்காக தான் பெற்ற பிள்ளைகளை தாய் மண்ணுக்கே விட்டு கொடுத்த தமிழ் தேசியத்தின் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்கிறார். எம் இனத்தை கொன்று குவித்த காங்கிரஸை விமர்சனம் செய்ய மறுக்கிறார். காங்கிரஸை விமர்சனம் செய்யவில்லை, எம் தலைவனை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ யார் என்ற கேள்வி இங்கே எழுகிறது. இதிலும் திராவிடத்தின் சூழ்ச்சி இருக்கிறது. திராவிடம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்சது கொஞ்ச நஞ்சம் அல்ல. கன்னி தமிழ் பெண்ணை கயவர்கள் கற்பழிக்க கைகட்டி வாய்ப்பொத்தி கைக்கூலியாய் நின்றுவிட்டு கண்ணகிக்கு சிலை எடுத்து கவி பாடும் கருங்காலி, தம்பி தம்பி என தமிழனை நம்ப வைத்து தக்க சமயத்தில் தலையறுத்த கருப்பாளி, சொல்லி சொல்லி உங்களை வரலாறு ஏசும், உங்கள் பெயரை சொன்னாலே தமிழுக்கு கூசும், சொத்து குவிப்பதையே தொழிலாக செய்து செய்து செத்துப்போன உங்கள் செவிகளுக்கு கேட்கலையோ கத்தி கதறிய என் தமிழ் இனத்தின் குரல், பௌத்த நெறிபடித்து சிங்கள வெறி பிடித்து தோள்கள் சினமெடுத்து பெண்கள் மார்பெடுத்து தமிழன் உயிர் குடித்து தமிழன் இனமழிக்க துடிக்கின்றான் சிங்களவன். அங்கே சூது மிக வளர்த்து ஊதி உடல் பெருத்து பாதி தமிழகத்தை பரம்பரைக்கு எழுதிவிட துடிக்கின்றான் எங்களவன். இங்கே இத்தாலி எருமைக்கு தப்பாமல் தாளமிட்ட சப்பானி கழுதையே, உன்னை எப்போதும் மறவாது தமிழினம், உன்னை எப்போதும் மறவாது தமிழினம். தமிழினம் அழிகிறது, தமிழகம் அழுகிறது,
தலைவன் நீ என்ன செய்தாய்? தனி அறையில் ஓய்வெடுத்து திறம்பட நீ நடித்து முதுமையிலும் இளமை கண்டாய். எங்கள் முதுகெலும்பை ஏன் உடைத்தாய்? பொட்டென்று விழுந்தவன் பொசுக்கென்று போய்விடுவான், சட்டென்று விழித்திடும் தமிழகம் என்று இருக்க எட்டி பிடித்த சனி விட்டு தொலையாதனும் வெட்டி படமொழிக்கு சான்றாக வந்து விட்டாய். குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே, உன் சிரத்தை அறுத்து வர சொன்னான் ஒரு வடவன். சிறந்தெழுந்தோம் தமிழ் தலைவன் நீ என்று இன்று உணர்ந்து கொண்டோம், அது மிகப்பெரிய தவறன்று. தமிழை கொண்டே தமிழினத்தை அழித்து விட்டாய். இனி உன் மந்திர தமிழ்நடை மயக்காது எங்களை. உங்கள் உதட்டோர புன்னகையை உண்மை என நம்பினோம். ஒட்டுமொத்த தமிழினத்தின் புதைகுடி என்று அறியாமல் இசைபாடும் கலைஞன் இன்று வசைபாட வந்ததேன்? அசையாத கல்மனது அசைந்திடும் என்பதாலா? இல்லை, கடுப்பேறி குமைந்திருக்கும் என் போன்ற நெஞ்சங்கள் இளைப்பார ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திடவே தமிழனை தவறாக எடை போட்டாய். தவறனுக்கு எதிராக நடைபோட்டாய். முடிந்தது உங்கள் ஆட்சி, மடிந்தது உங்கள் சூழ்ச்சி. அரசியல் பிழைப்போர்க்கு அறமே கூற்று எனும் நீதி அப்படியே நிலைக்கட்டும். அடிவயிறு எரிகின்ற அன்னையர்களின் வெப்பம் இவர்களை எல்லாம் அப்படியே பொசுக்கட்டும். ஆதி தமிழினம் இந்த தமிழகத்தை ஆளும். அடிமை விலங்குகள் துகள்களாய் மாறும். அந்நியர் ஆதிக்கம் அடியோடு ஒழியும். அன்பனும் ஒரு கொடையிலுள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் இந்த தமிழினமே திரளும். இது சத்தியம். இது சக்தி. பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேச வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கீர்த்திவாசன். என்னுயிர் அண்ணன் சீமான் உள்ளிட்ட என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு கூட்டம் நடக்குது. நான் இதே இடத்துல இங்க கூடி இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து கேட்கிறேன், இப்படி ஒரு கூட்டத்தை வேற ஒரு கட்சி இங்க நடத்தும்னு நினைக்கிறீங்களா? மாணவர்கள் இளைஞர்களுக்காக அவங்களுடைய அவங்க வாழ்க்கை பிரச்சனை, அது அவங்க வாழ்க்கைக்காக வந்து நிக்கக்கூடிய ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் வராங்க, பெரம்பலூருக்கும் வந்தாங்க, வராமையும் பாதியில சில தலைவர் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னா கைகாட்ட வந்தாங்க. ஆனா எங்க அண்ணன் கைகாட்ட வரல, கீழே வாழ்க்கையே போச்சுன்னு நிக்கக்கூடிய மாணவர் இளைஞர்கள் கைய பிடிச்சு மேல தூக்கி விட வந்திருக்காரு எங்க அண்ணன். அவங்களுக்கு ஆதரவா போராட இங்க வந்திருக்காரு எங்க அண்ணன். அந்த இளைஞர்கள் மாணவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக அவர்களுடைய வாழ்க்கைக்கு துணையா நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்றதுக்காக எங்க அண்ணன் இந்த பெரம்பலூர் மண்ணுக்கு வந்திருக்காரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் சும்மா வந்துட்டு இந்த டாட்டா காட்டிட்டு இதெல்லாம் ஒரு அரசியல்னு சொல்லிவிட்டு இளைஞர்கள் வேற அவங்க சில கூட்டத்து பின்னாடிலாம் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம போயிட்டு இருக்கீங்க. நான் சில விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆளுங்கட்சியா இருந்த ஆண்ட கட்சிகள் அத்தனை, இப்ப ஆள்ற கட்சி உட்பட இனிமேல் ஆள துடிக்கிற அத்தனை கட்சியும் நான் கேட்கிறேன், பெரம்பலூர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எவனுக்காவது தெரியுமா? பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைய நான் இங்க பட்டியல் போட்டேன்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் பட்டியல் போடுவேன். அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வை ஆளுங்கட்சியோ இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளோ சொல்லி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பெரம்பலூர்ல சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஒண்ணு கொண்டு வராங்க 2007. எங்கன்னா நம்ம பெண்ணகோணம் பக்கம் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 4000 ஏக்கரை 1200 விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை புடுங்கிடுறாங்க. புடுங்கி உங்களுக்கு வேலையெல்லாம் தர்றோம் அப்படின்னு சொல்லி சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கும் வேலையும் தரல, அங்க எந்த ஒரு தொழிற்சாலையும் உருவாகல. நம்ம மாவட்ட மக்கள் 1200 பேருக்கு மேல தான் சொந்த நிலத்தை கொடுத்துட்டு அடுத்த தலைமுறை இங்க நல்லா வாழணும்னு தான் சொந்த நிலத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு காட்டுல போய் மத்தவங்க இடத்துல போய் கூலியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா 2007 இன்னும் இத்தனை வருஷம் ஆச்சு, அந்த திட்டமே ஃபெயிலியர். இதுக்கு அந்த இத்தனை வருஷமா ஆண்ட கட்சிகள் என்ன பதில் சொல்ல போகுது? அது போல கொட்டரை மருதையார் நீர்த்தேக்கம், ஏங்க ஒரு திட்டம் நம்ம கொண்டு வரோம்னா ஒரு எஸ்டிமேட் போடுவோம், இவ்வளவு எஸ்டிமேட் அப்படின்னு. அந்த கொட்டரை மருதையார் நீர்த்தேக்கத்துக்கு எவ்வளவு எஸ்டிமேட் போட்டு கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? 89 கோடி. 89 கோடி போட்டு ஒரு திட்டம் கொண்டு வரோம். ஒரு சின்னதா அதுல மாற்றம் ஏற்படலாம். என்னன்னா 89 கோடி ஒரு 100 கோடியா மாறலாம், 110 மாறலாம். 149 கோடி இது வரைக்கும் செலவு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கொட்டரை மருதையார் நீர்த்தேக்கம் பயன்பாட்டுக்கு வரல. இது தெரியாம அடுத்த 2026 நான் தான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்ற எங்க ஐயா எடப்பாடி குன்னத்துல வந்துட்டு சொல்றாரு, எங்க ஆட்சியில தான் கொட்டரை மருதையார் நீர்த்தேக்கம் வந்துச்சு, அதனால மக்கள்லாம் எல்லா மக்களும் விவசாயிகள்லாம் ரொம்ப பயனடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. ஐயா,
உங்க கட்சியில, அதாவது ஐயாவுக்கு தெரியாது, யாரோ எழுதி கொடுத்திருப்பாங்க இந்த மாவட்ட பிரச்சனையை. ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர் யாராவது இருந்தா யோசிச்சு பாருங்க, அதை எழுதி கொடுத்தவங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான். ஏன்னா உங்க ஆட்சியில தான் கொண்டு வந்தீங்க, இன்னும் பயன்பாட்டுக்கே வரல நீர்த்தேக்கம். இப்ப போய் நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்க கேட்கும் போது இன்னும் 60 கோடி தேவைப்படுதுங்கிறாங்க. எப்படி 89 கோடிக்கு ஒரு திட்டத்தை போட்டுட்டு 150 கோடி செலவு செஞ்சுட்டு இன்னும் 60 கோடி வேணும்னா எங்கடா போச்சு எல்லா கோடியும்? எந்த அதிகாரி வீட்டு போச்சு? எந்த ஆளுங்கட்சி வீட்டு பாக்கெட்டுக்கு போச்சு? யார் வீட்டுக்கு போச்சு? அப்ப இந்த கேள்விகளை என்னுடைய பெரம்பலூர் மாவட்ட மக்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த இந்த பாதாள சாக்கடையில் இருக்கிற எல்லா கழிவு நீரையும் கொண்டுகிட்டு போய் மருதையாறுன்னு ஒரு ஆறு இருக்கு இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில். யாருக்காவது தெரியுமா? இந்த எங்க ஐயா சொல்லுவாரு, எங்க அண்ணன் வடிவேல் சொல்ற மாதிரி கிணத்த காணோங்கிற மாதிரி நம்ம மாவட்டத்தில் தான் ஆத்தையே காணோன்னு நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்கு. ஒரு ஆறையே காணும். இப்பதான் அரசாங்கத்திட்ட நான் எல்லா சமூக ஆர்வலரும் நாம் தமிழர் கட்சி எல்லாம் கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் அந்த ஆற்றை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆறுல போய் மொத்த கழிவையும் கொட்டுறாங்க. இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு மக்கள் இருக்கிறீங்க, யாராவது சொல்லுங்க எத்தனை கட்சி போராடிச்சு? பெரம்பலூர் மாவட்டத்தில் நடக்கிற சின்ன பிரச்சனையில இருந்து எல்லா பெரிய பிரச்சனைக்கும் போராடின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எந்த கட்சியும் போராடல. எல்லா பிரச்சனையும் முதல்ல என்ன பிரச்சனையே எனக்கு தெரியாது. நான் அதனாலதான் இந்த இடத்துல இதுல வேற சிப்காட் கொண்டு வரையலாம். இருக்கிற ஏற்கனவே புடுங்கினதையே வேலை வாய்ப்பை கொடுக்கல, இதுல 20 சிப்காட் கொண்டு வராங்க. அதுதான் மக்கள் கூட அண்ணங்கிட்ட மனுவா கொடுத்தாங்க. இப்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் 1000 பிரச்சனை இருக்கு. இதுல இந்த அரியலூர் ரோடு ஒரு ஹைவேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அது மனுஷன் போக முடியுமா? அதிகாரிகள் அரசியல் எல்லாம் கார்ல போறதுனால அவங்களுக்கு தெரியல. உயிரை கையில பிடிச்சிட்டு போன இந்த கூட்டத்தில் இருக்கிற இந்த பாக்குற எல்லா மக்களுக்கும் சொல்றேன், இந்த வழியில 2 வீலர்ல போன எத்தனை பேர் உயிரை கையில பிடிச்சிட்டு போனீங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாவட்டத்தில் இருக்கு. இதை தாண்டி இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் ஆளும் திமுகவுக்கு. நீங்க கடைசியா 10 வருஷத்துக்கு அதிமுக ஆட்சிக்கு முன்னாடி நீங்க ஆண்டீங்க, ஒதியத்துல மருத்துவக் கல்லூரி வந்துச்சா இல்லையா? அந்த மருத்துவக் கல்லூரி என்னாச்சு தெரியுங்களா? ஐயா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஒரு ஐயா இருக்காரு, ஒரே மாவட்டத்தில் 2 மருத்துவக் கல்லூரி. ஒண்ணு இல்ல ஐயா 2 வச்சீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால அரசு மருத்துவக் கல்லூரி வந்தா அவருடைய பொழப்புல மண்ணள்ளி போட்டுருவாங்க. அதனால அந்த மருத்துவக் கல்லூரியை இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு கொண்டு வரல. இதை திமுக காரங்க யாராவது மறுக்க முடியுமா? இப்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் 1000 பிரச்சனை இருக்குங்க. இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடியும் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போராடிருக்கு, இனிமேலும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராடும். இந்த இடத்துல நான் தெளிவா சொல்றேன், பிரபா எங்களுக்கு வெற்றி தோல்வி, நீ வாக்கு போடாம போ. நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது 2009ல இன்னைக்கு எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறவங்க நான் முதலமைச்சர் ஆகணும்ன்ற கனவுல கட்சி ஆரம்பிக்கிறான். எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கல. இனம் செத்து போச்சு. இனம் செத்து போனப்ப என் மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு நம்மளே ஒரு இயக்கமா 2009ல இயக்கமாகி 2010ல கட்சியா மாறின கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்க முதலமைச்சர் கனவு போட்டு திட்டம் போட்டு வரல, அதுதான் தலைவன். அதாவது நீ வாக்கு செலுத்தாம போ, ஆனா கடைசி வரைக்கும் பிரபாகரனோட பிள்ளைங்க சீமானோட தம்பிங்க இந்த மக்களுக்கான களத்துல நிற்போம். அதே மாதிரி இந்த இடத்துல நான் சவால் விட்டு போறேன். 25 வயசு எனக்கு. இந்த ஒரு மாவட்டத்தை வழிநடத்துற என் கட்சியை வழிநடத்துற பொறுப்பு எங்க அண்ணன் என்கிட்ட கொடுத்திருக்காங்க. நான் இந்த இடத்துல சவால் விடுறேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அத்தனை கட்சி மாவட்ட செயலாளருக்கு சவால் விடுறேன். ஒரே மேடை, நீங்களும் ஏறுங்க நானும் ஏறுறேன். பெரம்பலூர் மாவட்ட பிரச்சனைனாலும் பேசுவோம், இல்ல தமிழ் தேசியமா திராவிடமா இந்தியமானும் பேசுவோம், இல்ல நாம் தமிழரா திமுகவா இல்ல தாவேகாவா இல்ல அதிமுகவா எதுனாலும் பேசுவோம். நான் தோத்துட்டா உன் கட்சியில சேர்ந்துடுறேன். ஆனா நீ தோத்தினா என் கட்சியில சேரலாம் வேணாம், உன் கட்சியை விட்டு விளையிடணும். இந்த சவாலை இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலேயே எல்லா சமூக நீதியும் பேசிட்டு நடந்து வரும்போது அவரு காலில் எல்லாரும் விழுகணும்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் ஆராசா உட்பட நீலகிரிக்கு ஜம்ப் அடிக்கிறார்ல, எங்க அண்ணா ஆராசா உட்பட போக்குவரத்து துறைன்னு சொல்லிட்டு பல ஊழல் பண்ணிட்டு இருக்கிற எங்க ஐயா சிவசங்கர் உட்பட அத்தனை பேருக்கும் நான் இந்த சவால் விடுறேன். எந்த கட்சி மாவட்ட செயலாளர் தயார்னு சொல்லு, உன் மேடையில நான் ஏற தயார். இல்ல நான் மேடை போடுறேன், நீ ஏறு, பஞ்சாயத்தை முடிச்சிருவோம். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், யாரு அறிவுள்ளவன் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுல தெளிவா இருங்க. சில பேர் சொல்றாங்க இவரு நல்லவர் அவரு நல்லவர். முதல்ல நல்லவன் முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்க, நல்லவனாவும் இருக்கணும் அறிவுள்ளவனாவும் இருக்கணும். ஏன்னா நல்லவனுக்கு திருட வேணான்ற எண்ணம் இருக்கும், ஆனா அறிவுள்ளவனுக்கு தான் திருடுறவனையும் எப்படி தடுக்கணும்னு தெரியும். அப்ப நல்லவனாவும் இருக்கணும் அறிவுள்ளவனாவும் இருக்கணும், துணிச்சல்
கட்சிக்காரனா இருக்கணும். அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு மகன் தான் இந்த 3 தகுதியில் உள்ள எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். நான் என்ன சொல்றேன், இந்த அமெரிக்கா மாதிரி இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர் அத்தனை பேரும் ஒரு மேடையில ஏத்து 5 நிமிஷம் போதும், 5 நிமிஷமா 2 நிமிஷம் போதும் எங்க அண்ணன் முன்னாடி நின்று எவனும் பேச முடியாது. அப்படி வேற எந்த கட்சிக்காரனுக்காக தைரியம் இருக்கு, உனக்கு அறிவு இருக்கு, இந்த தமிழ்நாட்டை எப்படி மாத்த போறன்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா ஒரே மேடையில ஏத்து எல்லா செய்தி சேனல்லையும் நேரலை விடு. 2026 எங்க அண்ணன் தான் முதலமைச்சர். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.